ஹலோ வணக்கம். ஸ்பெஷல் எபிசோட் பீடா, வெல்கம் டு த ஷோ. நான் ரெண்டு மூணு இம்பார்ட்டன்ட் விஷயம்லாம் நடந்துட்டு இருக்கு, ஒன்றா டிஸ்கஸ் பண்ணிடலாமா? உங்களோட ஃபேவரட் டீம் ஆர்சிபிலேருந்தே வரேன். அந்த ராஜத் பட்டிதார் கேப்டன், புது கேப்டன் ஆர்சிபிக்கு கேஜிஎஃப். இப்போ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க பீடா? பல கேப்டன்லாம் இருந்திருக்காங்க, நீங்களும் பார்த்துருக்கீங்க. ராகுல் டிராவிட், அனில் கும்ப்ளே, டான் வெட்டோரி, விராட் கோலி, நிறைய கெவின் பீட்டர்சன், நிறைய ஸ்டால்வார்ட்ஸ் ஆஃப் த கேம், லெஜெண்ட்ஸ் ஆஃப் த கேம்லாம் வந்து கேப்டனாக இருந்திருக்காங்க. அந்த வரிசையில் சோழர் பரம்பரையில் ஒரு எம்எல்ஏ ரஜத் பட்டிதார் இப்போ ஆர்சிபி கேப்டன். இது நீங்க எப்படி ரியாக்ட் பண்றீங்க? அதாவது டு பி வெரி ஹானஸ்ட் வித் யூ, நீங்க நிறைய லெஜண்ட் சொன்னீங்க. அனில் கும்ப்ளே ஆல்சோ, ரால் டிராவிட்ல ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் அனில் கும்ப்ளே எடுத்தாரு, கெவின் பீட்டர்சன் இருந்திருக்காரு, டேனியல் வெட்டோர் இருந்திருக்காரு, விராட் கோலி இருந்திருக்காரு. ஸோ இப்போ உங்களுக்கு அன்பார்ச்சுனேட்லி பாத்தீங்கன்னா கிட்ட 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 போயிட்டு மிஸ் ஆயிருக்கு. இப்ப நிறைய பேர் என்ன சொல்றாங்க, ரஜத் பாட்டிதாருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, இப்பதான் ரெக்கக்னைஸ் ஆயிட்டு வந்துட்டு இருக்காரு, அவர் எப்படி கேப்டன் ஆக முடியும்? இப்ப நான் வந்து எப்படின்னா, சான்ஸே கொடுக்காம டோன்ட் மேக் எ கமெண்ட். இட்ஸ் பாட்டம் லைன். மத்திய பிரதேஷுக்கு அவர் கேப்டன்சி பண்ணிட்டு இருக்காரு. இஸ் காட் ஹிஸ் ஓன் வே ஆஃப் டூயிங் திங்ஸ். அது வந்து இந்த பெரிய லெவல்ல சக்சீட் ஆகுமா இல்லையாங்கிறது அவர் எப்படி பண்றாருன்றத பொறுத்து தான் பார்க்கணும். இப்ப என்ன கேட்டிருந்தீங்கன்னா, ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், ஆஸ் மச் ஆஸ் சே திஸ் இஸ் நாட் அ பேட் மூவ். நான் என்ன பண்ணிருப்பேன்னா, இந்த வருஷம் விராட் கோலியை கேப்டனா போட்டுட்டு ரஜத் பட்டிதார வைஸ் கேப்டனா அது போட்டுட்டு. அவர் ஒத்துக்கணும்ல பீடா, நமக்கு ஆசை இருக்கும். விராட் கோலி ஒத்துக்கணும்ல. கரெக்டா சொன்னீங்க சார். நான் ஒன்னே ஒன்னு சொல்றேன். 6 வருஷம் ஆர்சிபியோட இருந்திருக்கேன். ஐ நோ வாட் அ கைண்ட் ஆஃப் பர்சன் இஸ் விராட் கோலி. ஓகே, அவர் ஆர்சிபிக்காக என்ன வேணாலும் பண்ணுவாரு. அவருக்கு ரொம்ப வந்துட்டு பட் அவரு அதுக்காக கேப்டன்சி வேணாம்னு நினைக்கிறவர் நம்ம திணிக்க முடியாதுல்ல பீடா. இல்ல, திணிக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல அவர் அவங்க பண்ண மிகப்பெரிய தப்பு பேஸ் பிரைஸ்ல வந்து பாப் டூப்ளசியை விட்டது தான். அதுல அது வந்து ஒரு என்ன சொல்றது, அதெல்லாம் நீங்க பேசி பிரயோஜனமே இல்லை. ஏன்னா ஏன்னா இப்ப போன இல்ல வருஷமே இந்த பீடா, எடுத்துட்டா அப்புறம் ஆடிடணும். அவங்க கணக்கு வேற மாதிரி. அவங்க வீடியோ எல்லாம் போட்டாங்க, நீங்க பாத்தீங்களா இல்லையான்னு தெரியல. என்னென்னமோ பவர் பாயிண்ட் போட்டாங்க. இந்த ஸ்ட்ரைக் ரேட் அந்த நிறைய பார்த்தாங்க. பார்த்துட்டு தான் அவங்க நம்பர் கிரன்ச்சிங்லாம் பண்ணி எடுத்தாங்க. சால்ட்னு அவங்க முதல்ல முடிவு பண்ணி வச்சிருந்தாங்க. சால்ட் டுப்ளிசி ரெண்டு பேரும் அவங்க என்னென்னமோ நினைச்சிருப்பாங்க போல. நான் உங்களை ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். ஓகே, நீங்க கரெக்டா சொல்றீங்க. நீங்க வந்து ஒரு அவிட் ஃபாலோவர், 7 வயசுல இருந்து கிரிக்கெட் பாக்குறீங்க. எந்த சீசன் ஐபிஎல்ல பாப் டூப்ளசி பிளாப் உங்களுக்கு தெரிஞ்சு உங்களால சொல்ல முடியுமா, இல்ல நான் சொல்லட்டுமா? நீங்க சொல்லுங்களேன். எனக்கு தெரிஞ்ச பெருசா எல்லா மேட்ச் எல்லா சீசனும் எதையும் அடிச்சு தேத்திடுவார் எப்படியாவது. ஓகே, உங்களுக்கு என்ன ஆச்சு? உங்களுக்குன்னா அந்த புனே சூப்பர் ஜெயின்ஸ்ல நாங்க இருந்தபோது காம்பினேஷன் செட் ஆகலன்றதுனால நிறைய மேட்ச் விளையாடவே இல்லை. So that is the only ம். season you can point. I am also part of it. ஒன்னும் பண்ண முடியல, எங்களால அவர் ஆட முடியல. அன்பார்ச்சுனேட்லி நிறைய அப்ப பேட்டரா இருந்தாங்கல்ல, ஸ்டீவ் ஸ்மித், பீட்டர்சன், எக்கச்சக்க ஃபாரின் பேட்டர்ஸ். ஆமா. ஒன்னு இன்னும் ஒரே ஒரு பிரச்சனை. பென் ஸ்டோக்ஸ் இருந்தாரு, ஸ்டீவ் ஸ்டோக்ஸ். ஸ்மித் ம். இருந்தாரு, இம்ரான் தாஹிர் இருந்தாரு, அப்ப வந்து லாக்கி ஃபெர்குசன் இருந்தாரு, டேனியல் கிறிஸ்டியன்லாம் வச்சு ஆட்டம் காட்டணும். ஓகே, ஒன்னும் பண்ண முடியல ம். எங்களால, அவர் ஆட முடியல எங்களால. அந்த 2 சீசனை தவிர, அந்த சீசன் அப்பதான் வந்துட்டு எமர்ஜ் ஆயிட்டு வராரு. அந்த 2018ல இருந்து அவர் ஐபிஎல்ல ஏதாவது ஒரு சீசன் அவர் பிளாப்னு நீங்க சொல்லிடுங்க பாப்போம். இன்னும் பயங்கர ஃபிட்டா இருக்காரு. சிபிஎல்லே ரன் அடிச்சாரு. ஜேஎஸ்கேக்கும் உங்களுக்கு எஸ்ஏ லீக்ல வந்துட்டு எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ் இல்லைனாலும் ஆடினாரு. 14 மேட்ச் பாப் டூப்ளசி ஆடினாருன்னா 475 ரன் உங்களுக்கு ஷூரு. ஆளு பயங்கர ஃபிட்டா இருக்காரு. ஓடி ஓடி கேட்ச் எல்லாம் பிடிக்கிறாரு. இப்பயும் பாத்தீங்கன்னா அந்த டோர்னமெண்ட் பெஸ்ட் கேச்சஸ் கம்பைலேஷன் எந்த டோர்னமெண்ட் அவர் ஆடினாலும் அதுல ஒரு கேட்ச் வந்து பாப் டூப்ளசியோட கேட்ச் வந்துடும். ஐ எம் நாட் அகேன்ஸ்ட் பெல் சால்ட். பெல் சால்ட் இஸ் an எக்ஸ்ப்ளோசிவ் பிளேயர். திருப்பியும் சொல்றேன், 14 மேட்ச் ஆட போறாரு ஆர்சிபிக்கு. 5 மேட்ச் வச்சு வறுத்தெடுத்துருவாரு. அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்ல, நாட் அகேன்ஸ்ட் பெல் சால்ட். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு கேப்டன்சி டிபேட்னு ஒண்ணு இருக்கு. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க பீடா, நீங்க உங்க ஆட்சியை சொல்லிட்டீங்க, அந்த பக்கம் கேட்கணும்லன்றீங்க. யூ ஆர் ரைட். ஒருவேளை கோலி வந்துட்டு இல்லப்பா, நான் பிளேயரா இருக்கேன், கைட் பண்றேன், கேப்டன்சில வேணாம், இதுக்கு மேல இஸ் நோ ஃபியூச்சர் ஃபார் மீ கேப்டனிங் த சைடுன்னு அவர் சொல்லியிருக்கலாம். நான் அந்த ஆர்சிபி செட்டப்ல இருந்திருந்தேன், நான் கன்வின்ஸ் பண்ண வச்சிருப்பேன். இந்த ஒரு வருஷம் நீங்க கேப்டனா இருங்க, இந்த டீமுக்காக இதை பண்ணுங்க, ரஜத் பட்டிதார வைஸ் கேப்டனா போடுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச அந்த நாலேஜ் அவருக்கு பாஸ் ஆன் பண்ணுங்க, ஒரு ஸ்ட்ராங் லீடர் எப்படி டீமை முன்னாடி எடுத்து போகணும் நீங்க நடத்தி காட்டுங்க, அவர் கத்துக்கட்டும். இந்த வருஷம் நம்ம கப்பே அடிச்சாலும்
we will relieve you from the burden, let him take over next year. இப்ப ஸ்டேட்டவே கொடுக்காதீங்க. ஒரு பிளேயர் வந்து பயங்கரமா எமர்ஜ் ஆயிட்டு இருக்காரு. ஒருவேளை கேப்டன்சி பிரஷர்ல அவர் அடிக்காம போறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால இந்த ஒரு வருஷம் நீங்க யாரு பண்ணுங்கன்னு கோலியா சொல்லியிருப்பேன். இல்ல ரஜாத் பட்டிதார். பட்டிதாரா? ஓகே. ஏன்னா இப்ப நீங்க அந்த ஆப்ஷன் பாத்தீங்கன்னா யார கேப்டனா போடுவீங்க? நீங்க யாரையுமே கேப்டன் மெட்டீரியலே அங்க கிடையாது. அதனால அவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஓகே they feel ரஜத் பட்டிதார் is going to be a long stay for RCB அப்படின்றதுனால, ஒரு இந்தியன் பிளேயர்ன்றதுனால fans have also accepted him, you know, as a local heroன்றதுனால அவரை கேப்டனா போட்டிருக்காங்க. அதை நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். You have pushed yourself into this kind of a desperate move because you don't have anyone who can go and lead. ஃபாரின் ஆப்ஷனும் எதுவும் கிடையாது உங்களுக்கு. அப்படிங்கும் போது நீங்க என்ன பண்ணிருக்கணும், இந்த ஆப்ஷன்ல ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். மோஸ்ட் இப்ப பேட் கமின்ஸ் அவங்க சொல்லி அடிச்சாங்க, சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் சொல்லி அடிச்சாங்க 20 கோடி போட்ட போது நானே சொன்னேன் 20 கோடின்றது கொஞ்சம் ஜாஸ்தி அவருக்கு அப்படின்னு. they wanted to make sure they need to have an inspirational leader who can get the best out of everything. That Pat Cummins magnificently did. Full marks to Sunrisers Hyderabad. இப்ப நீங்க பாரு, இப்ப நான் ஒரு திருப்பி சொல்றேன் உங்களுக்கு, தல தோனி கேப்டனா இருக்கிற சிஎஸ்கே வேற, அவர் கேப்டன் இல்லாத சிஎஸ்கே வேற. நான் இப்பயே சொல்லிடுறேன் உங்களுக்கு. போன வருஷமே நான் மாதிரி சொன்ன போது நிறைய பேர் முதல்ல சிஎஸ்கே வந்துட்டு நல்லா வந்த போது நானும் எதிர்பார்த்தேன் பிளே ஆஃப்ஸ்க்கு வந்துருவாங்க அப்படின்னு. பட் தோனி கேப்டன்சி பண்ணிருந்தாருன்னா ஸ்டோரி would have been totally different. என்னை பொறுத்த வரைக்கும் பேஸ் பிரைஸ்ல நீங்க விடுறீங்களேயா, இப்ப நீங்க நான் என்ன யோசிப்பேன், யோ பேஸ் பிரைஸ்ல அவங்க எடுக்கிறாங்க, நான் எடுத்துடுறேன், லுங்கி எங்கடியே நீங்க உள்ள ஆட போறீங்களா? யோ மனசாட்சியோட பேசுங்க. நுவான் துஷாரா உள்ள ஆட போறீங்களா நீங்க? அதோட மோசமாயிட்டாரா பாப் டுப்ளசி? இப்ப உள்ள ஆடலாம்ல, இல்லன்னா ஆடவே முடியாது சார். அவங்க எல்லாம் நீங்க ஒரு மேட்ச் 2 மேட்ச் நீங்க அந்த சான்ஸ் கொடுத்தீங்கன்னா செமாட்டி முதுகுல டின் கட்டுருவாங்க. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு 2 கோடிக்கு ஃபாப் டுப்ளசி, இப்போ ஜேக்கப் பெத்தல் மாதிரி ஒரு பிளேயர் எடுக்கிறீங்க, வெரி குட் பிளேயர். அவர் அந்த லெவலுக்கு வந்து இந்த T20ல டிஸ்ட்ரக்டிவ் மோடா போறதுக்கு ஒரு 2 வருஷம் ஆகும். அப்ப எப்படி இவங்க எல்லாம் யோசிச்சு, இம்ரான் டாயிரை பாருங்க, 46 வயசு இன்னும் ஆடுவேன்றாரு அவரு. ஏஜ்ன்றது the person himself has to declare that I am old. நீங்க வெளில இருந்து அவர் எப்படி இருக்காரு ஃபாப் டுப்ளசி, அவர் ஒரு மாடலா போலாம். அவர் சட்டை கட்டிட்டு பாருங்க அப்படின்னு கல்லு மாதிரி இருக்காரு ஆளு. அப்படிங்கும் போது அவரு நீங்க ஒரு 6 கோடி 7 கோடி போச்சுன்னா நான் ஒத்துந்திருப்பேன். 6 கோடி 7 கோடி போகுது, அவ்வளவு நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியாதுன்னு 2 கோடி தூக்கிட்டு போயிட்டான் அவன் டெல்லி கேபிட்டல்ஸ். எப்படியா நீங்க விடுவீங்க? அப்போ உங்களுக்கு இருந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன், இப்ப ஜேக்கப் பெத்தல் பர்டிகுலர்லி இன்ஜியோர்டு, திங்ஸ் would have been easier for you. You made life difficult for you. ஸோ அவங்களுக்கு இருக்கிற பெட்டர் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ரஜத் பட்டிதார். பட் என்ன கேட்டுட்டீங்கன்னா, if I would have been in the think tank for RCB, first of all I wouldn't have let Faf du Plessis go, even if he is let to go to other team. இப்ப நான் என்னோட இது என்னன்னா, விராட் கோலி டு கேப்டன், ரஜத் பட்டிதார் going to be வைஸ் கேப்டன், அண்ட் ரஜத் பட்டிதார் knowing how to lead a side next year வர்றதுதான் என்னோட ஒப்பீனியனு. இதை வியூவர்ஸும் வந்துட்டு அவங்களோட ஒப்பீனியனை ஷேர் பண்ணலாம். நான் சொல்றது கரெக்ட் நீங்க நினைக்கிறீங்களா, இல்ல பீடா நீங்க இன்னும் 1940லே இருக்கீங்க, இவங்க பண்ணது கரெக்ட் தான்றீங்களா? இல்ல அவங்க ப்ரோக்ரெசிவா நினைச்சிருக்காங்க பீடா. அதுக்கு நம்ம இப்ப கெய்க்வாட இவங்க கொடுத்து ஒரு லாங் ரோப் கொடுக்குறாங்க, அது ஓகே தான். இப்ப மேபி கோலியோ என்ன ஃபீல் பண்ற நமக்கு தெரியாது இல்லையா, நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றோம். பட் பட்டிதார், நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், பட்டிதாரை சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த 7 மேட்ச் கழிச்சு உட்கார வச்சுட்டு வேற கேப்டன் போடுற வேலையை வச்சுக்க கூடாது. இந்த இது அதை பண்ணா அதுதான் வந்து தப்பு. அவருக்கு சூஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த அட்லீஸ்ட் இந்த சைக்கிள் ஃபுல்லாவே கொடுக்கணும், அடுத்த மெகா ஆக்ஷன் வரைக்கும் அவருக்கு அந்த லாங் ரோப்பை கொடுக்கணும், கன்சிஸ்டன்டா இருக்கணும், ஃபுல்லா சப்போர்ட்டிவா இருக்கணும். இவங்க வந்து கேப்டன்சி கொடுத்துட்டு 7 மேட்ச் கழிச்சு கேப்டனை உட்கார வச்சுட்டு வேற யாராச்சும் கேப்டனா போடக்கூடாது. அதுதான் என்னோட இது. ஆப்ஷன் கிடையாது. அதை பண்ணக்கூடிய ஆட்கள் தான் அவங்க, அது உங்களுக்கும் தெரியும், பண்ணக்கூடிய ஆட்கள் தான் அவங்க. ஆப்ஷன் உங்களுக்கு இல்ல வெளியில. இப்ப வந்து நீங்க சொல்ற மாதிரி ஒருவேளை நான் சொல்ற மாதிரி அவங்க யோசிச்சிருக்கலாம், அவரோட விராட் கோலி எனக்கு வந்து வேண்டாம்னு சொல்லியிருக்கலாம். அப்படிங்கும் போது the only option, even if they feel in the midway, if they don't do well to get another option, அது கோலி தான். கோலியை தவிர வேற யாரு மத்த எந்த, லியம் லிவிங்ஸ்டன்லாம் பாத்தீங்கன்னா வெல் எக்ஸ்பீரியன்ஸ், எத்தனை மேட்ச் பிளேயிங்ல இருப்பாரு தெரியாது. இந்த மாதிரி ஒரு புவனேஸ்வர் குமார் வந்து ரொம்ப ஒரு சாஃப்டான ஒரு தங்கமான ஒரு பையன் சார். ஐ டோன்ட் சீ ஹிம் அஸ் இன்ஸ்பிரேஷன் டு லீட் த சைடு.
அதனால அந்த ஆப்ஷனும் கிடையாது. புது பிரான்ச்சைசிக்கு வராரு. ஆல்ரெடி ஒரு 3-4 வருஷம் இருந்திருந்தா ஓகே எனக்கு எல்லாம் தெரியுங்களாம், உங்களுக்கு எந்த ஆப்ஷனும் கிடையாதுங்கும் போது ஐ டோன்ட் see that happening and I'm sure that Patidar will continue captaining RCB for a longer period of time. And as a RCB fan, I will only wish good for Patidar, good for RCB, but at the same time will express my honest opinion. Bottom line. ஓகே. பட் ஒரு நல்ல ஸ்டெப்பா பார்க்கலாம். இப்போ சிஎஸ்கே வந்து கெய்க்வாட் கேப்டன் ஆக்குறாங்க அப்படின்னா, ஜெயிச்சாலும் தோத்தாலும் வந்து கொஞ்ச நாளைக்கு ஐ எம் ஷுர் கெய்க்வாட் இப்போ இந்த சீசனே குவாலிஃபை ஆகாம அடி வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, 8வது பிளேஸே முடிச்சாலும் நெக்ஸ்ட் சீசன் ஐ திங்க் கெய்க்வாட் வில் கண்டினியூஸ் த கேப்டன். அந்த கன்சிஸ்டன்சி பட்டிதர் கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். பிகாஸ் நான் ஜெனுவன்லி ஃபீல் பட்டிதர் இஸ் வெரி வெரி டேலண்டட் அண்ட் ஹீ வுட் மேக் அ குட் கேப்டன் அப்படின்னு நான் சொல்றேன். முதல் கப்பை வாங்கி கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு நான் சொல்றேன் பட்டிதர். பட் அந்த ஃப்ரீடமையும் அந்த கன்சிஸ்டன்ட் பேக்கிங்கும் அவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பீடா. அது ஓகேனா வி கேன் ப்ரொசீட் ஆன் டு நெக்ஸ்ட் டாபிக். Of course, கரெக்டா சொன்னீங்க. we only wish good for him and good for RCB. அடுத்த டாபிக் போங்க, இம்பார்ட்டன்ட் டாபிக், மார்க் ஆண்டனி டாபிக். மார்க் ஆண்டனி வந்து அதான் சொல்றேன்ல, சொந்த இதுலயே இது வச்சுக்கிறாங்க. அவங்களுடைய ஹோம் கண்டிஷன்ஸ்ல ட்ரை சீரிஸ் நடந்து முடிஞ்சிருச்சு. நியூசிலாந்து வந்து கன்வின்சிங்கா ஜெயிச்சிட்டாங்க, அடிமேல் அடி வாங்கிட்டாங்க. இன்னைக்கு வந்து கரெக்ட் பிளேயிங் லெவன் ஆடிட்டாங்கன்னு நீங்க வேற சொல்லியிருந்தீங்க. இருந்தும் அடி பாபர் அசாம் தொடர்ந்து தலைகீழாகத்தான் சம்மர் அடிப்பேன் அப்படின்னு செந்தில் இந்த ஸ்விம்மிங் பூல்ல ஆடிட்டு இருப்பாரு தெரியுமா ஒரு படத்துல, அந்த மாதிரி ஓப்பனிங் தான் இறங்குவேன் அப்படின்னு நான் பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் பத்தி என்ன நினைக்கிறீங்க? பாருங்களேன், ஒன்னேன்னு சொல்றேன், ஐ ஷேர் மை ஒப்பீனியன்ஸ் ஆனஸ்ட்லி இன் பப்ளிக். ஐ மே கோ ராங் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ். ஐ டோன்ட் கேர் அபவுட் இட், பட் ஐ டோன்ட் ஷை அவே ஃப்ரம் கிவிங் மை ஒப்பீனியன். அதாவது ஒரு பர்சன்டேஜாவது ஒரு புத்திசாலித்தனம் இருக்கணும். அவரு ரன் அடிச்சு 17 வருஷம் ஆச்சு எனக்கு தெரிஞ்சு. அவர் வந்து நான் 32 வயசுல நான் வந்து செலிப்ரேட் பண்ணும்போது செஞ்சுரி அடிச்சாரு. அதுவும் வந்துட்டு ரொம்ப டஃபஸ்ட் ஆப்போனன்ட் நேபாளோட அடிச்சாரு. பயங்கர வந்து எல்லாம் 4 பேர், ஆம்ப்ரோஸ், வால்ஷ், ராபர்ட்ஸ், கார்னர் 4 பேர் இருந்தாங்க. அகேன்ஸ்ட் தெம் டஃப் 100 ஒன்று அடிச்சாரு நேபாளோட. அதுக்கப்புறம் எதுவுமே அவர் ரன் அடிக்கல. ஓகே, அப்படிங்கும் போது எந்த படு பிளாப் கடைசி 3 வருஷத்துல அப்படி படு பிளாப் ஆற ஒரு பேட்ஸ்மேனை அவர் எங்க ரன் அடிச்சிருக்காரோ அதை விட்டுட்டு அதுல வந்துட்டு இதுல பிரஸ் கான்பரன்ஸ்ல கேக்குறாங்க, கோன் ஓபன் கரேகா, கிங் கர்லேகா அப்படின்றாங்க. கிங் கர்லேகாவா ஓப்பனிங்? யோ, ஒரு நானே கேட்பேன், 2 ஆப்ஷன் கொடுப்பேன், மனசாட்சியை வித்துட்டு பேசுங்க இல்ல அடகு வச்சுட்டு பேசுறீங்கன்னு. அந்த அடகு வைக்கிற பிசினஸே கிடையாது. கப்புன்னு வித்துட்டு பணத்தை எடுத்துட்டு ஓடி போயிட்டாங்க. கிங் கர்லேகாவா? யோ, அவரே கான்பிடன்ஸே இல்லாம இருக்காங்க. இவங்க எப்படி யோசிக்கணும்னே உங்களுக்கு தெரியல. பட் இன்னொன்னு சொல்றேன் நானு, இப்ப வந்து சல்மான் அலி ஆகா வந்து ஒரு ஜெனரேஷனல் கிரிக்கெட்டர் பியூட்டிஃபுல்லா பேட்டிங் ஆடுறாரு. அதுக்கப்புறம் இந்த குஷ்தீல் ஷான்னு ஒருத்தர் வச்சிருக்காங்க, அவரும் உள்ள ஃபிட்டின் பண்ண வாய்ப்பே கிடையாது. குஷ்தீல் ஷா கேனாட் ஃபிட் இன். கேட்டா ஒரு 4 ஓவர் போலிங் போட, இந்தியாவோட நீ துபாயில போலிங் போட்ட இறங்கி குமிரிடுவாங்க அவரெல்லாம். கேட்டா ஒரு இன்னொரு அப்ரார் அஹமத் 10 ஆமா பீடா, ஓவர். ராஃப் இன்ஜோர்ட் இல்ல, அதனால அவங்க பவுலிங் காம்பினேஷன் கொஞ்சம் மாறிடுச்சு. உங்களுக்கும் தெரியும் ஹாரிஸ் ராஃப் இன்ஜோர்ட் இல்ல, அதனால அவங்க அஸ்னைனா அடியே போட்டாங்க போன மேட்ச். அதனால கொஞ்சம் காம்பினேஷன் மாத்தி பாக்குறாங்க. ஹஸ்னேனு இஸ் நாட் அ பேட் போலர். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா ஷஹீன் அப்ரிதின் பேஸ் யாருன்னு நிறைய பேர் சொல்றாங்க. எனக்கு அர்த்தம் தெரியல, எனக்கு அவ்வளவு இங்கிலீஷ்லாம் வராது எனக்கு, என்னன்னு தெரியல. ஏன்னா 126 மீட்டருக்கு மேல போவே மாட்டேங்குது. அதுவும் எப்படின்னா இப்படி திரும்பி நின்னுக்கிறாங்க பேட்ஸ்மேன் மிடில் ஓவர்ஸ்ல எல்லாம். அந்த மாதிரி அவர் ஷஹீன் அப்ரிதி போலிங் போட்டு நான் பார்த்ததே கிடையாது. திரும்பி நின்னுக்கிறாங்க, எங்க போட்டாலும் அடிக்கிறேன்னு வச்சு நிமிக்கிறாங்க. இந்த மிடில் ஓவர்ஸ்ல ரவுண்ட் த விக்கெட் வந்துட்டு ரிவர்ஸ் ஸ்விங் பண்ணுவாரு, ஃபுல் அண்ட் டெலிவரி போட பயமா இருக்கும், ஐயோ விக்கெட் எடுத்துருவாரோ அப்படின்னு. 126 128 பேஸும் குறைஞ்சு போச்சு. அந்த ரிவர்ஸ் ஸ்விங் எபிலிட்டியும் அவருக்கு கிடையாது. நசீம் ஷா வந்துட்டு நியூ பால்ல பியூட்டிஃபுல்லா போடுறாரு, டெத்திலையும் செபாடி வாங்குறாங்க. ஒரே ஒரு பவுலர் வச்சிருக்காங்க அப்ரார் அஹமட்னு. நீங்க 10 ஓவர்ல ஒரு 57 ஃபார் 1 வந்துட்டீங்க, 340 ஷூர். நீங்க தினமும் வந்துட்டு இந்த சவுத் ஆப்பிரிக்கா ராமன் குப்பன் சுப்பன் இந்த சி டீமோட ரன் அடிச்சுட்டு இப்படி பேட்டை காமிச்சிட்டு இதெல்லாம் பண்ண முடியுமாயா? அதை சொல்லாதீங்க, போன தடவையே சொன்னாங்க, ராமன் குப்பன் சுப்பன் சொல்லாதீங்க, XYZ சொல்லிக்கலாம், ரேண்டம் பீப்புள். ஓகே, அது போன தடவை நம்ம வியூவர்ஸ்க்கு வந்து நம்ம மீன் பண்றது, நீங்க மீன் பண்றது ரேண்டம் பீப்புள் அப்படின்னு சொல்றீங்க, அவ்வளவுதான், அதோட விட்டுக்கலாம். ஒரு பேர் சொல்ற, ஒரு செந்தில் குமரன், ஒரு பன்னீர்செல்வம், என்ன சரி, சொல்ற, ஒரு விஜயகார்த்திகேயன், ஒரு பிரசன்னா கௌரவம் சொல்லிக்கோங்க. பிரசன்னா கௌரவமே இருக்கட்டும். நான் என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி இந்த சவுத் ஆப்பிரிக்கால அவங்க எல்லாம் சி டீம் பிளேயர்ஸ். ஓகே,
இப்ப அவங்களெல்லாம் வச்சு நீங்க போலிங் போட்டுட்டு நீங்க வந்துட்டு ம். அவங்களோட 350 ரன் அடிச்சுட்டு பேட்டை வேற தூக்கி காட்டுறாங்க. ஸோ எனக்கு ஒண்ணுமே, அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்களுக்கு எப்படின்னா அந்த பவர் பிளே எப்படி செட் பண்றது தெரியல. நான் திருப்பி சொல்றேன், அந்த சாத் ஷக்கீல் அண்ட் ஃபக்கர் ஜமான் ஷுட் ஓபன், பாபர் ஷுட் பேட் 3, சல்மான் ஷுட் பேட் 4, ரிஸ்வான் ஷுட் பேட் 5. ஏன்னா ரிஸ்வான் வந்து எக்ஸ்குவிசிட் பிளேயர் ஆஃப் ஸ்பின், வெரி குட் பிளேயர் ஆஃப் ஸ்பின், ஸ்வீப் கீப்பர்லாம் அடிப்பாரு. அவரு நீங்க 5ல கொண்டு வந்துட்டு தையப் தாஹிர் 6க்கு வந்துட்டு 7 ஃபஹீம் அஷ்ரப், குஸ்தி ஷாலுக்கு பதிலா உங்களுக்கு ஹாரிஸ் ராஃப் எப்ப ஃபிட் ஆவாரு, எவ்வளவு சீரியஸான இன்ஜுரி இந்த சைஸ் டென்னிஸ் தெரியல. அதுக்கு பதிலா தே ஹேவ் டு ப்ளே முகமது அஸ்னேன். யோ விக்கெட் டேக்கிங் பவுலர் யாரையா உங்களுக்கு? அது அப்ரார் அஹமதே போட்டு பருத்தி முட்டை டேரல் மிச்சர் பின்னிட்டாரு இன்னைக்கு ஸ்வீப் கீப்பர்லாம். அதுவும் எப்படின்னா 242 ரன் அடிச்சுட்டு இந்த கமெண்டேட்டர்ஸ் வேற சொல்றாங்க டப்பு பிச்சான், டப்பு பிச்சு 242. 80 ரன் கம்மின்னு ட்வீட் போடுற நாங்கெல்லாம் என்னப்பா, ரோடு நேஷனல் ஹைவே பிச்சு. அவன் நியூசிலாந்து வந்து பொறுமையா ஆடினா, ரிஸ்க் எல்லாம் எடுக்க வேணாம்ப்பா, 240 ரன் பொறுமையா ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆடினானே ஒழிய அவங்க 310 அடிச்சிருந்தாலும் துண்டா சேஸ் பண்ணிட்டு போயிருப்பான் நியூசிலாந்து. பியூட்டிஃபுல்லா ஆடினாங்க. இவங்களும் பாத்தீங்கன்னா மரண வாங்க போறாங்க. நீங்க முன்னாடியே சொன்னீங்க இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் இட் செல்ஃப் இஸ் கோயிங் டு பி எ நாக் அவுட் மேட்ச். இப்ப இவங்க தோத்தாங்கன்னா பாகிஸ்தான் நியூசிலாந்து இந்தியா முதுகுல டின் கட்டி அமைச்சிருவான். அதுக்கப்புறம் பங்களாதேஷ்டையும் தோக்கிறதுக்கு உங்களுக்கு சான்ஸ் இருக்கு, ஒண்ணு கூட ஜெயிக்காம போறதுக்கு சான்ஸ் இருக்கு. they have to find a way to beat நியூசிலாந்து. இந்த மாதிரி ராங் காம்பினேஷன், ராங் பேட்டிங் ஆர்டர், ராங் ஸ்ட்ராட்டஜி வச்சிருந்தாங்கன்னா இன்னொரு தடவை வந்து நியூசிலாந்து போட்டு போயினே இருப்பான். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. they have got absolutely no chance whatsoever in my opinion. ஆமா, அதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா நம்மள எல்லாரும் இப்படி நினைக்கும் போது தான் பாகிஸ்தான் வந்து ஒரு பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து எந்த டாப் டீமோ அந்த டாப் டீமை காலி பண்ணுவாங்க. பார்ப்போம். அதான் இப்ப என்ன கேட்டீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ் டைலாக் சொல்லுவேன், வாய்ப்பில்லை ராஜா, சொல்லுங்க. வாய்ப்பில்லை வாய்ப்பில்லை ராஜா. ராஜான்னு சொல்லிட்டீங்களா? சரி, ஓகே பீடா. சரி, இவங்க தான் இப்படி அப்படின்னா இந்த ஆஸ்திரேலியா அவங்க வந்து இந்த அடி வாங்குறாங்களே 2-0ன்னு. பட் நான் இன்னொன்னு சொல்றேன் பீடா, இந்தியாவும் இந்த ஓடிஐ சீரிஸ் தோத்தாங்க இதே ஸ்ரீலங்கால வச்சு. அது ஒண்ணு. ஆஸ்திரேலியா போன மேட்ச் வந்து முக்கியமான பேட்டர்ஸ் எல்லாமே டிராப் பண்ணியிருந்தாங்க, ரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த மேட்ச் வந்து முக்கியமான பவுலர்ஸ் லைக் எல்லிஸ், யார் யாரெல்லாம் ஆட போறாங்களோ, ஸ்பென்சர் ஜான்சன், எல்லாரையும் உட்கார வச்சுட்டு இவங்க தன்வீர் சங்க எல்லா யார் யாருக்கோ சான்ஸ் கொடுத்தாங்க, எல்லாருக்கும் கொடுத்துட்டாங்க. அதுவும் ஒரு டு டிஃபெண்ட் ஆஸ்திரேலியா, நான் இதை சொல்றேன். பட் நீங்க சொல்லுங்க. இப்ப நான் உங்களுக்கு கேட்கிறேன், மேத்யூ ஷாட் ஆடுவாரா பிளேயிங் லெவன்ல? ஆமா. டிராவிஸ் ஹெட் ஆடுவாரா? ஆமா. ஸ்டீவ் ஸ்மித் ஆடுவாரா? அதெல்லாம் ஆப்வியஸ். ஜார்ஜ் இங்கிலீஷ் ஆடுவாரா? ம். ஆரோன் ஆடி ஆடுவாரா? ம். மேக்ஸ்வெல் ஆடுவாரா? ஆமா. ஷான் அபட் ஆடுவாரா? நம்பர் ஆடுவாரு. ஆடம் ஜாம்பா ஆடுவாரா? ம். அப்புறம் யாரை மிஸ் பண்றாங்க? பவுலர் பீடா 2 பவுலர் தான் நீங்க சொன்னது, மிச்சம் 30 ஓவர் போட்டது. இங்க பாருங்க, இன்னைக்கு வந்துட்டு 281 ரன் அந்த பிச்சில் கன்சீட் பண்ணியிருக்காங்க. ஆரன் ஹார்டி அவர் bowling போட போறாரு, ஷான் அபட் அவர் bowling போட போறாரு, மேத்யூ ஷாட் bowling போட போறாரு, ஜாம்பா bowling போட போறாரு, மேக்ஸ்வெல் bowling போட போறாரு. அவங்களுக்கு ஆட போகாத 2 பவுலர் தான் பென் டார்ஷுவஸும் தன்வீர் சங்கா மட்டும்தான். ஓகே, அந்த பென் அதுக்கு பதிலா டார்ஷுவஸுக்கு பதிலா ஸ்பென்சர் ஜான்சனும் எல்லிஸும் உள்ள வந்துருவாங்க. வந்துருவாங்களே ஒழிய இந்த பிச்சில நீங்க ஒரு 225 கொடுத்திருந்தீங்கன்னா அந்த ஸ்ரீலங்கா பேட்டிங் லைனப்புக்கு நீங்க சொல்ற எக்ஸ்கியூஸா நான் எடுத்திருப்பேன். அதே மாதிரி பேட்டிங் ஆடி ஒரு 190 ரன் 200 ரன் அடிச்சிருந்தாங்கன்னா ஒரு 25 ரன் தோத்துந்தா நீங்க சொல்றதை நான் எடுத்திருப்பேன். இப்ப அவங்க வாங்கினது வந்து ஒரு கும்மாங்குத்து. அதுவும் ஸ்பின் எப்படி தெரியுமா ஆடுறாங்க, தகிட ததிமி தன் தகிட ததிமி தன், முன்னாடி போறதா பின்னாடி போறதா எதுவுமே தெரியாம, அது காட் ரூல்டு பை த ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ். நான் திருப்பி ஒன்னே தான் சொல்லுவேன், தோக்கிறதும் ஜெயிக்கிறதும் ஸ்போர்ட்ல சகஜம், அதை பெருசே பண்ணாதீங்க. எப்படி தோக்குறீங்கன்றதான் இம்பார்ட்டன்ட். அவன் 281 அடிக்கிற ஒரு பிரில்லியன்ட் நாக்கு குஷால் மெண்டிஸ் ஆடினாரு. நான் திருப்பியும் சொல்றேன், அங்கதான் வந்து இவங்க மாட்டிப்பாங்க. இப்ப இவங்க எப்படி கண்ணா பண்ணாலாம் யோசிக்கிறாங்க. ஜேக் ஃப்ரேசர் பெக்கருக்கு நம்பர் 3 ஆடலாமா, டிராவிஸ் ஹெட்டும் பட்டா பாக்கியம் படாட்டி லேக்கியம். ஒரு பக்கம் மேத்யூ ஷாட் புதுசு, ஜேக் ஃப்ரேசர் பெக்கருக்கு ஆடக்கூடாது, மார்னாஸ் லபுஷேனை தான் ஆடணும். இப்போ டப்புனு 2 விக்கெட் போயிட்டு ஸ்டீவ் ஸ்மித் 27/2 வராரு, 56/3 ஆச்சு. ஆப்கானிஸ்தான் மாட்டினீங்க, ஜிலேபி புழிஞ்சு அனுப்பிச்சிட்டு போயிடுவான். அதனால உங்களுக்கு வந்துட்டு ஜெனுவன் ப்ராப்ளம்ஸ். அவங்க எப்படி தப்பிச்சுட்டு இருந்தாங்கன்னா
வித் ஸ்டார்க்கு, ஹேசல்வுட், கமின்ஸ், ஜாம்பா. இது ஒரு டெட்லி காம்பினேஷன். அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல மார்க்கஸ் ஸ்டாயினிஸ்ல பொழந்துருவாரு. அந்த எக்ஸ்பீரியன்ஸும் அவர் கிடையாது. மேக்ஸ்வெலும் பாத்தீங்கன்னா அதே கேஸ் தான். கடைசி வரைக்கும் அது திருந்த போறது இல்ல. அதே மாதிரிதான் ஆட போறாங்கும் போது அவர் வந்து இங்கிலீஷ் லிவிங்ஸ்டன், மேக்ஸ்வெல் வந்து அதான் ஆஸ்திரேலியன் லிவிங்ஸ்டன், இவர் வந்து இங்கிலீஷ் மேக்ஸ்வெல்லா. அது இவங்க ரெண்டு பேரும் அதேதான். அந்த இது மம்முட்டி ரஜினி சார் அந்த பாட்டு மாதிரி, நண்பன் போட்ட சோறு தினமும் தின்னேன் பாரு அப்படின்ற மாதிரி. அங்க அவர் 7 பால்ல சுத்தி அவுட் ஆயிட்டு, இவர் 6 பால்ல சுத்தி அவுட் ஆயிட்டு அங்கேருந்து ஐப்பை அடிச்சுப்பாங்க. அந்த மாதிரி ஆனாங்க ரெண்டு பேரும். ரெஸ்பான்சிபிலிட்டினா என்னன்னே தெரியாத ஆளுங்க. நம்பர் 6ல வராங்க. ஸ்டாயினிஸ் வேற உங்களுக்கு இல்ல. நோ மேட்டர் வாட் மிச் மார்ஷ் கோயிங் த்ரூ ரஃப் ஃபார்ம். மிச் மார்ஷ் இஸ் மிச் மார்ஷ். அந்த மாதிரி அவர் இருக்காரு. ஓகே, போய் டப்பு டிபின் வேர்ல்டு கப் 23 வேர்ல்ட் கப்லயும் ஒரு சில மேட்ச்ல இந்த புனேல டமால் டிமில் அடிச்சிட்டாரு. அதுவும் அவங்களுக்கு போச்சுன்றதுனால ஆஸ்திரேலியா ஸ்ட்ரகிள் வில் ஆல்சோ பி ரியல். அதைத்தான் நான் சொல்றேன். அந்த குரூப்ல என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு டீம் தான் குவாலிஃபை ஆகணும். இந்த குரூப்ல இருந்தா 3 டீம் குவாலிஃபை ஆகணும். இது வந்துட்டு என்ன சொல்றது, இங்கிலாந்து பேத்தட்டிக்கா ஆடுறாங்க. ஆஸ்திரேலியா அதுக்கு அந்த குரூப்ல பாத்துக்கோங்க. இங்கிலாந்து வந்துட்டு ஒயிட் வாஷ் வாங்கிட்டு வராங்க இந்தியாவோட. ஆஸ்திரேலியா ஸ்ரீலங்காட்ட ஒயிட் வாஷ் வாங்கிட்டு வராங்க. சவுத் ஆப்பிரிக்கா போன சீரீஸ் பாகிஸ்தானோட அவன் ஊர்ல ஒயிட் வாஷ் வாங்கிட்டு வந்துட்டு இங்க 2 மேட்ச் ஒயிட் வாஷ் வாங்கிட்டு அவன் போறான் அகேன்ஸ்ட் ஆப்கானிஸ்தான். யோசிச்சு பாருங்க இந்த குரூப். இப்ப நிறைய பேரு நான் ட்வீட் போட்டதுக்கு ரிப்ளை பண்றாங்க. இந்த மாதிரி ரொம்ப ஏர்லியா நீங்க பேசுறீங்க, இட் இஸ் டோட்டலி டிஃபரெண்ட் இன் சாம்பியன்ஸ் டிராபி அப்படின்னு. என்ன வந்துட்டு மேட்ச் முடிஞ்ச அப்புறம் அதுக்கப்புறம் he played very well, this team did very well அது சொல்ற ஆள் நான் கிடையாது. வந்து whichever team observes pressure, whichever teams which bowls well, bats well, they will win. இவங்கெல்லாம் ரியல் எக்ஸ்பர்ட்ஸ். நான் அந்த எக்ஸ்பர்ட் கிடையாது. I am going to share my opinion. If it is wrong, I'll put my hand up and say I am wrong. அதை விட்டுட்டு முட்டை வந்துட்டு இது பண்ற வரைக்கும் நீங்க சொல்லாதீங்க, அதெல்லாம் சொல்லாதீங்க. பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா இஸ் நாட் லுக்கிங் ஸ்ட்ராங். இங்கிலாந்து இஸ் நாட் லுக்கிங் ஸ்ட்ராங். சவுத் ஆப்பிரிக்கா ஹாஸ் தேர் ஓன் ப்ராப்ளம்ஸ். இங்க பாருங்க, நியூசிலாந்து இஸ் பிளேயிங் பிரில்லியன்ட் கிரிக்கெட். இந்தியா இஸ் பேக் டு ஃபார்ம். எவ்ரி ஒன் இஸ் பர்ஃபார்மிங் வெரி வெரி வெல். பாகிஸ்தான் ஹஸ் காட் a good team but they don't know how to maximize their resources. அதுதான் ப்ராப்ளம். இப்ப பாகிஸ்தானை பத்தி என்னால சொல்ல முடியும், படு கேவலமா ஆனாங்க. பாகிஸ்தான் படு கேவலமா ஆடல. அவங்க ரிசோர்ஸை யூஸ் பண்றதுக்கு அங்க இன்டெலிஜென்ஸ் லேக்கிங். அவ்வளவுதான் வழியா. அங்க அந்த 3 டீமுமே எந்த டீம் குவாலிஃபை ஆனாலும் என்ன பொறுத்த வரைக்கும் லாட்ரி தான். ஐ வில் பி எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி இஃப் ஆப்கானிஸ்தான் மேக் இட் டு தி லாஸ்ட் 4. ஹாப்பின்னு வேற சொல்லிட்டீங்க. பாப்போம் மீடா, நீங்க யூ ஹேவ் யுவர் ரீசன்ஸ். பட் திருப்பியும் ஆனா ஆஸ்திரேலியாவை டிஸ்கார்ட் பண்றது எப்பயுமே டேஞ்சர் தான். அந்த டிஸ்க்ளைமர் இருக்க தான் செய்யும். பார்ப்போம். நான் ஃபேண்டசியில் ஆஸ்திரேலியா ஹெவியாக எடுத்து வச்சிருக்கேன் பீடா. அதனால குவாலிஃபை ஆகும் அப்படின்னு நான் நம்பிக்கையில் இருக்கேன். பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. சரி, இப்போ எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். நல்லா பில்டப் ஆகிட்டு இருக்கு சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு. தனியாக ஒரு டிஸ்கஷன் வச்சுக்கலாம் பீடா. இன்ஜுரிலாம் போய் இப்போ இன்னைக்கு கூட பென் சிஎஸ் ரூல்ட் அவுட்டு, டஃபி உள்ளே வந்திருக்காரு. ஸோ நிறைய சேஞ்சஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் பற்றி நம்ம பேசலாம். இந்த இதை பொறுத்த வரைக்கும் பட்டிதர் கேப்டன், அப்புறம் இந்த நியூசிலாந்து வின்னு, ஆஸ்திரேலியா லாஸ், இதெல்லாம் பற்றி பேசியாச்சு. உங்கள் ஃபைனல் தாட்ஸ் என்ன? பட் நான் ஒரு ஹார்ட் கோர் ஆர்சிபி ஃபேனை விடுங்க. எனக்கு வாழ்க்கை கொடுத்தது ஆர்சிபி. என்னைக்குமே இப்ப சிஎஸ்கே ஆர்சிபி ஆனாலும் ஆனஸ்டா நான் சொல்றேன், ஒளிவு மறைவுல சொல்ல ஆர்சிபி ஜெயிக்கணும்னு ஆசைப்படுவேன். அப்புறம் தான் சிஎஸ்கே. ஏன்னா எனக்கு வாழ்க்கை கொடுத்தது ஆர்சிபி. வாட் டைம் பிகாஸ் ஆஃப் ஆர்சிபி. ஸோ ஆர்சிபி என்ன பண்ணாலும் அவங்க ஜெயிக்கணும்னு ஆசைப்படுவேன். ஆனா ஸ்ட்ராட்டஜிக்கல் எரர்ஸ் நீங்க பண்ணீங்க அப்படின்னா அதிசயமே அசந்து போகும் நீ எந்த அதிசயம், அதுவும் சொல்லுவேன். அதுக்கு கோவப்படாதீங்க. பிகாஸ் நான் வழியில தான் வந்து அதை சொல்றேன். தயவு செஞ்சு வியூவர்ஸ் கோவப்படாதீங்க. நானும் ஆர்சிபி ஃபேன் தான். நியூசிலாந்து இஸ் லுக்கிங் அப்சல்யூட்லி ஆம்னியஸ். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. தே ஆர் த ஒன் ஐ ஃபீல் இஸ் கோயிங் டு கம்பீட் வித் இந்தியா நெக் டு நெக். பாகிஸ்தான் திருப்பியும் சொல்றேன், நல்ல டீம். கரெக்டா அவங்க ரிசோர்சஸ் யூஸ் பண்ணா they will be dangerous. ஆஸ்திரேலியா ஐ ஸ்டில் ஹேவ் மை டவுட் தட் they are going to struggle அப்படின்னு. as we promised, a couple of days later we are going to come back and come up with a special episode. First let's go to group B. ஏன்னா குரூப் ஏல ஆல்ரெடி சொல்லிட்டேன், நீங்களே அவரோட கெஸ் பண்ணிருப்பீங்க யார் 2 பேர் போறாங்கன்னு. குரூப் பி அந்த என்ன சொல்றது, சடன் டெத் என்னமோ சொன்னாங்க. டெத் எல்லாம் எதுவும் கிடையாது, ஆளை விடுங்க. ரொம்ப சுமாரான குரூப். அந்த குரூப்ல யார் போவாங்க? சார் வேற பயமுறுத்துறாரு. ஆஸ்திரேலியா நிறைய பேர் இதுல எடுத்து வச்சிருக்கேன் பேண்டசிலன்னு. அதுக்காக ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். 2 பேரும் வந்து ஆனஸ்டா எந்த டீமுக்கு வீக் லிங்க்ஸ் ஜாஸ்தியா இருக்கு, எந்த டீமுக்கு ஸ்ட்ராங் லிங்க்ஸ் ஜாஸ்தியா இருக்கு, அதை பத்தி பேசுவோம். until we come back and entertain you that with Group B, which 2 teams will qualify based on the current performance with your very own Octopus. Thanks a lot and bye bye.